ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ட்ரூ காலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ட்ரூ காலர் யூஸ் பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்த்துக்கும் உண்டான வீடியோ தான் இதுங்க. நம்ம ட்ரூ காலர்ல நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் ஒரு புது நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்ததுன்னா அந்த கால் யாரு பேசுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகவே இந்த ட்ரூ காலர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இப்போ ட்ரூ காலர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். எதோட கம்பேர் பண்ணுறப்போ ட்ரூ காலர் வச்சிருக்கக்கூடிய டேட்டாவை கம்பேர் பண்ணுறப்போ ட்ரூ காலர் டவுன்லோட் பண்ண யூசர்ஸ் நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு நபர் ட்ரூ காலர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறாருங்க. இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அவர்கிட்ட டேட்டாஸ் கேட்குது, நம்பரை கேட்குது. அப்போ நம்ம சில பர்மிஷன் கொடுப்போம். அந்த பர்மிஷனுக்கெல்லாம் அலோவ் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு உள்ளே போகிறாரு. அப்போது அவர் என்ன பர்மிஷன் அவர் கொடுக்குறாருன்னா, அவருடைய டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ரைட்ஸை ட்ரூ காலருக்கு கொடுக்குறாரு. ஓகே, இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் ஒரு 500 கான்டாக்ட் வச்சிருக்காருன்னு வைங்க. அந்த 500 கான்டாக்டையும் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான பர்மிஷனுக்கும் அவர் ஓகே கொடுத்துட்டு தான் உள்ளே போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒரு நபருடைய டேட்டாவை மட்டும் கொடுக்கல, அவர் டோட்டலாக அவர் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா கான்டாக்டையும் எடுத்துக்கக்கூடிய பர்மிஷனையும் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கறதுனால தான் ட்ரூ காலரில் டவுன்லோட் பண்ணின லிஸ்ட்டு வந்து கம்மியாகவும் அவங்க வச்சிருக்கக்கூடிய டேட்டாஸோட லிஸ்ட்டு வந்து அதிகமாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருந்து அவங்களுடைய கான்டாக்ட்லாம் எடுத்து வச்சிருக்கிறதுனால நம்ம ட்ரூ காலரை யூஸ் பண்ணலினாலும் நம்ம டேட்டாவும் ட்ரூ காலர்கிட்ட இருக்குங்க. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கூகுள் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே எடுக்குதுன்னா ஓஎஸ், நம்ம கூகுளுடைய ஓஎஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ரைட்ஸை அவங்க வாங்குறதுக்கு காரணம் நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கும் அந்த ஒரு மார்க்கெட்டிங் ரீதியாக அவங்க வாங்குறதுல தவறே இல்லை. ஏன்னா கூகுள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் டோட்டலாகவே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எதுலேயுமே யூஸ் பண்ணாத ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இந்த ட்ரூ காலர் கூகுளுக்கு இணையாக நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்துருது. யூஸ் பண்ணலினாலும் நம்ம டேட்டாவை எடுக்குது. ஸோ அதனால இன்னைக்கு இந்த வீடியோவில் ட்ரூ காலரில் நம்ம டேட்டாஸ் இருக்கக்கூடாதுங்க. அது எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறதான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ட்ரூ காலரில் இருக்கக்கூடிய நம்ம அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல மட்டும் ரிமூவ் பண்ண முடியாதுங்க, 2 இடத்துல நம்ம போய் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்ளிகேஷன்லேயும் ரிமூவ் பண்ணணும், எக்ஸ்டர்னல் லிங்க் மூலமாகவும் ரிமூவ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரூ காலர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும் இல்லையா? இப்போது இதில் ரைட் சைடு பாருங்கள், அந்த சர்ச்சில் ரைட் சைடு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் இன்கமிங், அவுட் கோயிங், மிஸ்டு கால்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கு கீழே செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கு அப்புறமா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரைவசி சென்டர்னு இருக்கும். ப்ரைவசி சென்டரை கிளிக் பண்ணிக்கங்க. ப்ரைவசி சென்டர்லேருந்து அப்படியே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா கீழே டீஆக்டிவேட் மை அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். டீஆக்டிவேட் மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் கண்டிப்பாக உன்னுடைய அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. அடுத்தது ப்ளீஸ் ரீட் அண்ட் கன்ஃபார்ம் தட் யூ வில் நோ லாங்கர். இதனால் காலரோட ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு போயிடும், ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் ரிமூவ் ஆயிரும், ட்ரூ காலர் அக்கௌண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகேவான்னு சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எஸ் கண்டினியூன்னு சொல்லி கொடுங்க. எஸ் கண்டினியூன்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா அடுத்தது மறுபடியும் கண்டினியூ கேட்குது. கண்டினியூ கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா ஏன் இந்த ட்ரூ காலரை டீஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது கேட்குது. அதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ மறுபடியும் கேட்குது கன்ஃபார்மாக டெலீட் பண்ணணுமா, டீஆக்டிவேட் பண்ணணுமான்னு கேட்குது. டீஆக்டிவேட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு வெளியே வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ இங்கே டீஆக்டிவேட் நம்ம கொடுத்தாச்சு. சரி, ஓகே. இன்னும் நம்ம நம்பர் வந்து அன்லிஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால நம்ம வெப்சைட்டில் போய் அன்லிஸ்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் க்ரோம் ப்ரௌசர், ஸோ இந்த அப்ளிகேஷனில் இந்த வேலை முடிஞ்சுது. அடுத்தது உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச்சில் www.truecaller.com unlisting அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட் டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டாக அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா குக்கீஸ் எல்லாம் கேட்கும். அது கொடுக்கலாம், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுறது தான் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அப்படி
நீங்கள் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணினீங்கன்னா உன்னோட நம்பரை வந்து அன்லிஸ்ட் பண்ண போகிறோம். அன்லிஸ்ட் பண்ணோம்னா நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் கால் பண்ணுறது யாருங்கிறது தெரியாது. உங்களுக்கு ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் இருக்காது. காலருடைய ஐடென்டிஃபிகேஷன் இருக்காது. ஸோ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே உங்களை டேப் பண்ண முடியாது அப்படிங்கிற சில வார்னிங்ஸ் எல்லாம் கொடுக்குது. எனக்கு இதெல்லாமே பண்ண வேண்டாம், இதெல்லாமே நம்மளுக்கு ப்ரைவசி ரிஸ்க் தான். ஓகேங்களா, இதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே தேவையில்லை, கண்டிப்பாக இதெல்லாம் எனக்கு பண்ண வேண்டாம்னு நம்ம நினச்சிட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோ ஐ வாண்ட் டு அன்லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அந்த நோ ஐ வாண்ட் டு, ஆமாம் எனக்கு இல்லை எனக்கு அன்லிஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நோ ஐ வாண்ட் டு அன்லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்குது. ஸோ நீங்கள் அந்த ட்ரூ காலர் அப்ளிகேஷனில் எந்த ஃபோன் நம்பரை நீங்கள் வச்சுருந்தீங்களோ அதே ஃபோன் நம்பரை இங்கே கொடுங்க. எப்படி கொடுக்கணும்னா +91 கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோட் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இந்த மொபைல் நம்பரை நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு எஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது நீங்கள் சென்ட் அண்ட் ரிசீவ் SMS இதெல்லாமே பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. நம்ம முதல்ல பார்த்த மாதிரியான கொஸ்டின் தான் மறுபடியும் கேட்குது. ஏன் வந்து ட்ரூ காலர் யூஸ் பண்ண விரும்பலையா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குது. இதில் நம்ம அங்கே என்ன கொடுத்தோமோ மூணாவதாக இருக்கிற ஐ டோன்ட் யூஸ் ட்ரூ காலர் எனி மோர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா அன்லிஸ்ட்டுன்னு இருக்கும். அன்லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். உடனே ஒரு டெக்ஸ்ட் வந்து எஸ்எம்எஸ்க்கு அனுப்பணும். அதனால் SMS ஆப்பை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் SMS ஆப்புன்ட்டு வருது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஓப்பன் SMS ஆப்பை கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் அங்கே அலாட் ஆயிரும். என்ன அனுப்பணுமோ அந்த கண்டென்ட்டையும் உள்ளே போட்டிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரூ காலர் அன்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில டேட்டாஸ் போட்டிருக்கு. ஸோ இதில் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. அந்த மெசேஜில் சொல்லியிருக்கு பாருங்க, யுவர் ஃபோன் நம்பர் வாஸ் அன்லிஸ்டட். உங்களுடைய ஃபோன் நம்பர் ட்ரூ காலர் இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டுள்ளது. இது இன்னும் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு டோட்டலாக ரிமூவ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குது. 24 மணி நேரம் கழித்து ட்ரூ காலரில் சேவ் பண்ணி வச்சிருக்கிற உங்கள் நம்பர் வந்து அன்லிஸ்ட் ஆயிரும். இனிமேல் நீங்கள் புதுசாக ஒரு நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய நம்பர் தான் போகும், யார் பேசுகிறாங்கிற டேட்டாஸ் போகாது. ஸோ இதை நம்ம பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப பாதுகாக்கப்படுது. ஸோ நம்மளுக்கு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி வைங்க இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.